Welcome students. Today we discuss the topic is perfect competition forms equilibrium in the short run. Okay. So perfect competition form already நம்ம வந்து perfect competition imperfect competitions பார்த்தோம். So இப்போ perfect competitions ஓட equilibrium short run பார்க்கணும். Okay. So perfect competition forms equilibrium in the short run. In the short run. ஓகேங்களா? So இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா first வந்து the short run at least a few factors of productions are fixed தான். So the firm under the perfect competition takes the price 10 அப்படின்னு வச்சுக்கலாம். Okay. From the industry and start adjusting their quantities produced. For example, QD is equal to 100 minus 5p அப்படின்னு வச்சுக்கணும். Okay. And QS equal to 5p அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப equilibrium is equal to equilibrium என்னதான் இருக்கும் நம்மளுக்கு QD is equal to QS அப்படின்னு இருக்கும். அப்ப therefore நம்ம வந்து 100 minus 5p அப்படின்னு வச்சுக்கணும். Equal to 5p அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேமா? So இப்போ நம்ம 100 is equal to 10p. So 100 by 10 is equal to p அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இங்க நம்மளுக்கு p is equal to எதா கன்சிடர் பண்ணுவோம் 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேயா? அப்போ QD is equal to 100 minus 5 into p ஓட வேல்யூ how much 10. So அப்போ 100 minus 50 is equal to 50. இதுதான் நம்மளுக்கு என்னது கொடுத்திருக்கிறது QD. So அப்போ QS is equal to 5 into 10 is equal to 50. இதுல நமக்கு QDங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சோம். QD is equal to என்னன்னு கன்சிடர் பண்ணிருக்கோமா demand, reflect the demand. Then P is equal to price. Then QS is equal to எதை reflect பண்றது supply. Okay, that's all. So அப்ப therefore QS is equal to QD அப்படிங்கிறது கரெக்ட் ஆயிட்டா. So 50 is equal to 50 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துரும். ஓகேயா? So the diagram பாருங்க. ஒரு diagram கொடுத்திருக்காங்க பாருமா. First பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க வந்து அவுட்புட் இருக்கு. சோ இது வந்து நம்மளுக்கு வந்து x axis, இது y axis மா. சோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் இத நம்ம என்னதா கன்சிடர் பண்ணனும் அவுட்புட்டா கன்சிடர் பண்ணனும். தென் இங்க வந்து நம்ம என்னதா கன்சிடர் பண்ணனும் ரெவென்யூ காஸ்டா கன்சிடர் பண்ணனும். ரெவென்யூ காஸ்டா கன்சிடர் பண்ணனும். ஓகே. சோ இது வந்து நம்மளுக்கு 0வா மாறும். சோ அப்போ இங்க வந்து நம்மளுக்கு 10 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சோ 10 இங்க நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு 500. that means 50 அத 500 நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகே. சோ அப்ப ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இத லேசா வெச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இப்போ S சப்ளை கர்வ் டிமாண்ட் கர்வ் ரெண்டுமே நமக்கு வந்து எப்படி இருக்கு இத ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து நமக்கு சப்ளை கர்வ் ஆகும். நெக்ஸ்ட் இங்க வர்றது நமக்கு டிமாண்ட் கர்வ் ஆகும் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேமா? சோ இங்க நமக்கு என்ன கர்வ் இருக்கு டிமாண்ட் கர்வ் D கர்வ், இங்க சப்ளை கர்வ். ஓகே. இது வந்து நமக்கு லேபரா இருக்கும். இது ஈக்விலிபிரியம் அப்படினு வந்துரும். ஓகே. That's all. So நம்ம அப்ப இது வந்து என்ன ப்ராஃபிட்டா இருக்கும் நமக்கு நார்மல் ப்ராஃபிட். இது என்ன ப்ராஃபிட்மா நமக்கு நார்மல் ப்ராஃபிட். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இங்க x y axis. ஓகே. சோ நமக்கு கர்வ் எப்படி இருக்குன்னு பாருங்க 0. தென் ப்ராஃபிட் வேற நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப ப்ராஃபிட் வந்து நமக்கு 8 அப்படினு கன்சிடர் பண்ணுவாங்க. that means 2 into 50 is equal to 100 அப்படினு வச்சிருக்கோம். ஓகேமா? சோ இங்க வந்து 10.
இங்க நம்ம 50. That's all. So okay, that's all. So இங்க நம்ம வந்து இப்போ நமக்கு profit calculate பண்ணலாம். Okay, so இந்த curve பாருங்க, MC curve, AC curve. MC curve, AC curve வரையறோம். ஃபர்ஸ்ட் எப்படி வரையணும் அப்படின்னா, இங்க வந்து நம்ம ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணுவோம். கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கர்வுக்கு நம்மளுக்கு வரணுமா? சோ கர்வ் வரையும் போது ஃபர்ஸ்ட் இந்த லைன் நம்மளுக்கு ஜாயின் பண்ற மாதிரி வரையணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைன். தென் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டோட நம்மளுக்கு வரணும். சோ ப்ராஃபிட்டோட இப்படி ஜாயிண்ட் ஆகணும். சோ ப்ராஃபிட்டோட ஜாயிண்ட் ஆகி இங்க வரும்போது இந்த கர்வ் தான் நம்மளுக்கு என்னதான் மாறும் அப்படின்னா ப்ராஃபிட். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுக்கு என்னதான் மாறும்? ப்ராஃபிட்டா வரும். தென் 8. சோ இத நம்ம B அப்படின்னு வச்சுக்கணும். இங்க வந்து இது L. ஓகே, இது AC curve, then MC curve. சோ இது E1 அப்படின்ட்டு வரும். That's all. சோ இங்க ஆல்ரெடி நம்ம எப்பவும் சொன்ன மாதிரி அவுட்புட். ஓகே, இங்க அப்நார்மல் வந்து இங்க நார்மல் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அங்க அப்நார்மல் வந்து 2 into 50 is equal to 100 அப்படின்ட்டு வரும். ஓகே, that's all. Next form 2. இது form 1 மா. Next form 2 பார்க்கலாம். So form 2 இதே மாடல்ல தான் நமக்கு கொடுத்திருக்காங்க பாரு. அவுட்புட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, So 10ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? 50க்கு கொண்டு வரோம். So 50க்கு கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? திருப்பி 12ல இருந்து கொண்டு வரோம். Ten to 50. Then 12. ஜாயின் பண்றோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாரு. இப்போ நீ கர்வ் வந்து கன்சிடர் பண்ணணும். சோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கர்வ் வரையுமா? ஓகே, தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கர்வ் வந்து எப்படி வருது அப்படின்னா இங்க இருந்து நம்மளுக்கு இப்படி கொண்டு வந்திருக்கு. இந்த கர்வை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆர் அப்படிமோ. இது எம்சி கர்வ், தென் ஏசி கர்வ். ஓகே, இங்க எல் வரும். இங்க எல். ஓகே, அப்போ ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் அப்படின்னு வரும். இது நம்மளுக்கு எப்பவும் மாதிரி y ஆக்சிஸ், இங்க x ஆக்சிஸ். சோ 0 நம்மளுக்கு அவுட்புட். சோ இங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? லாஸ் வந்திருக்கு. சரிங்களா? இந்த இடம் நம்மளுக்கு லாஸா மாறும். சோ லாஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு? 2 into 50 is equal to 100. ஓகேங்களா? That's all. 2 into 50 is equal to 100. So அப்ப SS is equal to market supply. AR வந்து நம்மளுக்கு என்னது? Average revenue. Then MR is equal to marginal revenue. Okay, then DD is equal to market demand. Then AC is equal to average cost. Average cost. Then MC is equal to marginal cost. Marginal cost. That's all. Okay, Amma? Okay, ma. So, MC equal to marginal cost. So, the
diagram வந்து 3 panel-ஆ இருக்கு பாருங்க. நம்மளுக்கு equilibrium in industry explained in the first panel. Okay. Then demand and play forces of all the firms interact and the price fixed வந்து 10 வச்சு பண்ணிருப்பாங்க. So the equilibrium industry obtained the 50 units. Okay அம்மா? That's all. So next பாத்தீங்க அப்படின்னா 50 தான் 500 போடுவாங்க 50 units. Okay. So the second part of the diagram வந்து AC curve MC curve which is lower than the price line. Okay, lower than the price line. Then the equilibrium condition is achieved where MC is equal to MR. So its equilibrium quantity hold is 50 with the prevailing price rupees 10. So it experiences super normal profit. இது வந்து normal profit. Okay, super normal profit. So AC is equal to 8. அப்ப AR is equal to என்னதான் மாறும் நம்மளுக்கு 10 கன்சிடர் பண்ணுவோம். Okay ஆமா. Next total revenue. Total revenue is 50 into 100. Okay, 50 into 10. That means 500. Total revenue. So its a cost 50 into 8 is equal to 400. Therefore, its total profit is equal to 500 minus 400 is equal to 100. Being considered. So third part of the diagram firm's cost curve is above the price line. Price line ku mela vandirukku paru. Okay, at the point where MR is equal to MC, its quantity sold is 50. So with the prevailing price, it experiences loss. That is AC greater than AR. Okay, so total revenue is 50 into 10 is equal to 500. Its total cost is 600 minus 500 is equal to 100. So the profit prevailing in the market, the new firm will enter in the industry. That's increasing the supply of the products. This means declining the price. Decline agudhu paruma, price oda level decline agudhu. So increases the cost of production. Thus the abnormal profit will be wiped out. The loss it will be incurred. That's all. So when the loss prevails the market, existing loss, marketing firms will exist the industry. That decreasing the supply. The means of the rise in the price of the product and reduction the cost of production. So the loss will vanish, profit will emerge. Loss வந்து நம்மளுக்கு என்னதுமா vanish. Then profit emerge. Okay, that's all. So consequent upon the entry and exit of new firms into the industry, the firm always earn normal profit in the long run as shown in diagram. So long run பாருங்க என்ன இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கலாம். So perfect competition the firms equilibriumல நமக்கு long run normal profit கொடுத்திருக்காங்க பாருமா. Long run normal profit. Next you see the perfect competition firms equilibrium in the long run. That means normal profit. Normal profit. So long run all the factors variable. Long run la எல்லா factorsமே எப்படி தான் இருக்கும் variable-ஆ தான் இருக்கும். ஓகேங்களா? So variable. So the LAC long run curve is an envelope curve. It is and contains few average cost. Okay. LAC வந்து நம்மளுக்கு என்னதுதான் few average cost. Okay. So it's flatter U-shaped one. இது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி U-shaped-ஆ கிடைக்கும். So it is also known as planning curve அப்படினு சொல்லலாம். என்ன சொல்லலாமா? Planning curve. That's all. So first firm will earn only normal profit. First வந்து earn பண்றது normal profit. Then second the firm the market are in equilibrium. Second market வந்து equilibrium. This means that there should neither of a tendency for the new firms to enter into the industry nor for any of existing firm to exist from the industry. Okay. So இதுக்கு diagram கொடுத்திருக்காங்க பாருமா.
x axis y axis இங்க 0 இங்க நமக்கு வந்து 500 னு வச்சிட்டோம் இங்க 8 னு வச்சுக்கணுமே சோ நம்ம ஒரு கர்வ் வந்து லைன் பண்றோம் சோ லைன் பண்ணும்போது நமக்கு என்னதான் இருக்கும் அப்படினா இங்க இருந்து நமக்கு ஒரு கர்வை நம்ம வரையறோம் சரிங்களா So 500 க்கு இருக்கும்போது இந்த இது வந்து நம்ம என்னதான் கன்சிடர் பண்ணணுமா e அப்படினு கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா இது என்னது கன்சிடர் பண்ணனும் e அப்படினு இந்த eங்கற கர்வ் வந்து எப்படி வந்துச்சு அப்படினு சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி என்ன பண்றோம் ஒரு கர்வ் வரையறோம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் வரையறோம் ஓகேங்களா தென் இங்க இருந்து இங்க ஒரு கர்வ் நம்ம வரையறோம் சோ வரையும் போது இந்த பாயிண்ட் தான் நமக்கு e ன்னு கன்சிடர் பண்ணுவோம் சோ இது LMC இது LAC அப்படின்னு வரும் அப்போ இங்க லேபர் L is equal to AR is equal to MR அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம் ஓகேமா இது நம்மளுக்கு குவான்டிட்டியா கன்சிடர் பண்ணும்போது இது நம்மளுக்கு என்னது வரும் AR curve and MR curve வரும் சோ AR curve and MR curve வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த Eங்கிறது ஈக்விலிபிரியம் அப்படின்னு அர்த்தம் ஓகேமா Eங்கிறது நமக்கு என்னது ஈக்விலிபிரியம் சோ இந்த லாங் ரன் கர்வ் வந்து இப்படிதான் கன்சிடர் பண்ணுவோம் So next பாத்தீங்க அப்படின்னா next the long run supply curve is explain the determination of long run price after increasing in demand so இது வந்து என்னதான் மாறும் நமக்கு increasing in demand ஆ இருக்கும் ஓகேங்களா பாருங்க increase in demand so first வந்து the long run price after an increase in demand the effect of the increase in demand the short run explain the movement of point A and point B ஒரு diagram கொடுத்திருக்காங்க பாருமா diagram கொடுத்திருக்காங்க இல்லையா அத பாருங்க so the price increases from 8 and rupees 30 and the quantity increases from 600 to 800 units okay the economic profit of the firm பாசிட்டிவ் எகனாமிக் ப்ராஃபிட் வந்து நமக்கு என்னதான் இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் ப்ராஃபிட் பாசிட்டிவ் therefore new firms enter the market the long run new firms entry will continue until the price drops to rupees 11 and the quantity is rupees 1200 units the new long run equilibrium is shown by point C okay that's all so the firm under perfect competition even in long run is a price taker not a price maker so இது வந்து price taker ஆ தான் இருக்குமே தவிர என்னதான் இருக்காது price maker ஆ இருக்காதுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது price maker so it takes the price of the product from the industry and it superimposes its cost curves on the revenue curves. So long run equilibrium of the firm is illustrated in the diagram. So under the perfect competition, long run equilibrium is only minimum profit. Only minimum point of LAC. Okay, so at point E, வந்து என்ன அப்படின்னா LMC is equal to MR is equal to AR is equal to LAC அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா so the average cost is equal to average revenue average cost is equal to average revenue that's all so the equilibrium of the firm finally reached a point E where price is 8 and out is 500 output வந்து நமக்கு 500 இருக்கு so number of hypothetical at the point the profit of the firm is only normal so thus the condition for long run equilibrium firm price is equal to AR is equal to MR is equal to minimum AC இதுதான் நமக்கு condition okay நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த long run condition so at the equilibrium point the SAC that means SAC LAC okay so இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து நார்மலா SAC LAC அப்படின்ட்டு நம்மளுக்கு பாயிண்ட் ஈக்விலிபிரியம் பாயிண்ட் கிடைச்சிருக்கு சோ இது எதுக்காக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா லாங் ரன் ஈக்விலிபிரியம்க்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு
ஓகேமா? so long run equilibrium price வந்து lower than short run equilibrium. So the long run equilibrium quantity is larger than short than equilibrium quantity. Okay, amma? So long run equilibrium quantity is larger than short run equilibrium quantity. ஓகேங்களா? that's all. so next வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா imperfect competition கொடுத்திருக்காங்க. so imperfect competition அப்படினா என்ன அப்படினு பார்க்கலாம். ஓகேமா? so imperfect competition, the concept of perfect competition was pronounced in imperfect competition. so the imperfect competition pronounced in year வந்து என்னமா 1933 in England. so இங்கிலாந்துல தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இத ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் இத யார் பண்ணா அப்படினா ஜான் ராபின்சன். okay, so John Robinson and in America. okay, that's all. by யாரு அப்படினா E.H. Chamberlain. okay, amma, that's all. so it is an important market category, whereas the individual firm exercise their control over the price. okay, then இதுக்கு definitions வேற கொடுத்திருக்காங்க பாருமா. நமக்கு definition கொடுத்திருக்காங்க. imperfect competition is the competitive market situation where there are many sellers but they are selling heterogeneous goods. okay, என்னதுமா? heterogeneous goods as opposed by the perfect competitive market. so scenario, the name suggests that the competitive market is imperfect in nature. so இதோட description கொடுத்திருக்காங்க. so imperfect competition is the real world வந்து என்னது அப்படினா competition தான் இதோட real world. so today some of the industries and sellers follows to earn the surplus profit earn பண்றாங்க. ஓகேமா? so in this market scenario the seller enjoys the luxury of influencing in price order to earn more profits. it's a seller selling non-identifiable goods in the market, then he can raise the price and earn profit அதாவது earn பண்ணா rise, that means price rise பண்ணும்போது நமக்கு earn profit கிடைக்கும். so high profits attract other sellers to enter the market and sellers who are incurring losses can very easily exist in the market. ஓகேயா? யாரு incurring losses இது பண்ணா ஈஸியா நம்ம என்ன செஞ்சிரலாம், மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிடலாம். இது ப்ராஃபிட்டா பண்ணணும் அப்படின்னா அந்த செல்லர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த ப்ராஃபிட்டை நம்ம ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ சோ மச்.